ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி கரகரன்னு தட்டை அரை மணி நேரத்தில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸிங்க. அரை மணி நேரம்னா நீங்கள் ஊற வைக்கிறதெல்லாம் நீ கணக்கு இல்லை. மாவை எடுத்து அரை மணி நேரத்தில் ஒரு அரை கிலோ போட்டுடலாம். அது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணானே ரொம்ப ஈஸி. பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு கப்பு புழுங்கரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். உப்பு சேர்த்து அரைச்சிருங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பதம் இந்த மாதிரி நல்லா எல்லாம் சேர்த்து பசைஞ்சுக்கோங்க. இது பண்ணுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரை மணி நேரத்தில் பண்ணுறது அரை கிலோ அரை மணி நேரத்தில் தீர்ந்து போயிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கு பொட்டுக்கடலை மாவு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அது 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்க்க வேண்டியது 1 டேபிள் ஸ்பூன். அது நல்லா சலித்து சேர்த்துக்கோங்க. எப்பயுமே இதெல்லாம் நம்ம எவ்வளோ தான் நல்லா அரைச்சிருந்தாலும் அதில் கொஞ்சம் தூள் இருக்கும். அரைச்சிட்டு அதுவும் உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்து அரைச்சிருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன். அதையும் சேர்த்துக்கோங்க. அதில் புழுங்கரிசி நம்ம அரைச்சதில் சேர்த்துக்கோங்க. இது நான் 1 மணி நேரம் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன், ரெண்டும் இது 1 டேபிள் ஸ்பூன், அது 1 டேபிள் ஸ்பூன், ரெண்டையும் சேர்த்து கலந்துக்கணும். அது கூட மாவு கூட. இப்போ பெருங்காய தூள் 1 டீஸ்பூன், அதையும் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் சும்மா குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. கரகரப்பாக 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அதை போட்டுக்கோங்க. உப்பு சேர்க்காதீங்க. மறுபடியும் ஆல்ரெடி நம்ம மாவுலேயே அரைச்சிருக்கோம். இந்த புழுங்கரிசி அரைக்கும் போதே அரைச்சாச்சு. இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கணுங்க. இந்த சப்பாத்தி போடுவோம்ல, அதை அமுக்கிறதுல தடவிட்டு ஒரு சின்ன கோலி குண்டு அளவு எடுத்து இப்படி அமுக்கி எடுத்திங்கன்னா வந்துடும். இல்லை ஓரம்லாம் கொஞ்சம் தடியாக இருந்ததுன்னா நீங்கள் கையால் கொஞ்சம் லேசாக தட்டி விடுங்க. பாருங்கள், இப்படி லேசாக தட்டி விட்டுடணும். ஒரே ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் இல்லை ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும், ஒரு பக்கம் இல்லை இந்த சின்னதாக அந்த கடையெல்லாம் வாங்குகிறோம் பாருங்கள், ஒரே சைஸில் இருக்கும். அந்த மாதிரினா இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடு, ரொம்ப ஈஸி மெத்தடு. இதில் தான் அரை மணி நேரம் எண்ணெய் அது கூட குறைச்சல் ஆகும். எண்ணெய் தடவிக்கோங்க. வாழை இலை இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட அப்போ இல்லை, அதனால் கவரை வச்சு பண்ணியிருக்கேன். கவரில் அப்படி வச்சுக்கோங்க. ஒரு மார்பிள் சைஸ் கோலி குண்டு சைஸ் எடுத்துக்கிட்டு தடவிட்டு அந்த கட்டை இருக்குல்ல, மரக்கட்டை மாதிரி, அதை வச்சு நீங்கள் இல்லாட்டி பொட்டேட்டோ மேஷர் வச்சு கூட பண்ணலாம். அது இல்லாதவங்க பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த சைடு திக்காக இருக்குன்னு அதையும் அமுக்கி விட்ட நல்லா ஈவனாக கிடச்சிரும். பாருங்கள், ஒட்டாமல் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எப்பயும் அந்த உப்பி வராமல் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வருங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபோர்க்கால் இப்படி ஓட்டையாக போட்டு விட்டுங்க. அங்கங்கே பண்ணினீங்கன்னா உப்பாது. அப்போ நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் உங்களுக்கு தட்டை. இது ஒரு டெக்னிக். நல்ல சூடாக எண்ணெயில் 5-6 இது போடலாம். தோசை திருப்பியை வச்சு எடுத்து போடுங்க. நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா பொன்னிறமானது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணலாம். 10 நாள் ஆனாலும் கிறிஸ்பாகவே இருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும்.